மர்ம தேசத்தில் மீண்டும் வருகிறார் ஜே. இவரை ஏற்கனவே நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். கிளாங்ல இவருக்கும் இவர் குடும்பத்துக்கே நடந்த ஒரு பெரிய கதை அது. ஆக்சுவலி அது பார்ட் 1 மட்டும் தான். பார்ட் 2 வேற இருக்கு. அது டு பி கண்டினியூட் அப்படின்னு அப்ப சொன்னேன். அந்த நேரம் இப்ப வந்தாச்சு. வணக்கம் ஜே. வணக்கம் அக்கா. கிளாங்ல என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உள்ள ஒரு சின்ன குட்டி ஹைலைட் லைட்டா சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ இது ஒரு ரெண்டல் ஹவுஸ். ஸோ அந்த வீட்டுக்கு நாங்கள் போகும்போது வீடு நல்லா இருந்துச்சு. ஆனால் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்பன்ஸ், லைக் கழுத்தை பிடிச்சது, அப்புறம் அப்பா மாதிரி உருவம் எடுத்து நடந்தது, அம்மா மாதிரி உருவம் எடுத்து ஹாலில் உட்காந்துருந்தது. லைக் எங்களோட நார்மல் டேல இதெல்லாம் வெரி காமனா நடக்கிற ஒரு விஷயமா இருந்து கடைசியா அந்த வீட்லேருந்து வெளியாக முடியாம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபைனான்சியலி. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வேலை விட்டு வரும்போது ஒரு பெரிய உருவத்தை பார்த்தீங்க. ஒரு 8 feet tall with red color eyes. ஆனா உடம்பு ஃபுல்லா அப்படி முடியா இருந்து அதெல்லாம் பார்த்தோம் அந்த வீட்ல. And then அப்பா வாசல்ல நிக்கும் போது அப்பா மாறி உருவம், அப்பா பின்னாடில இருந்து நடந்து ஸ்டேர்கேஸ் ஏறி போனது. ஆமா, எக்ஸாக்ட்லி அப்பா மாதிரியே தான். இது எல்லாமே நடக்கும் பொழுது அப்பா ஆனா இதை பார்க்கல, அப்பா இதை சரியா நம்பவும் இல்லை, ரைட்டா? ஆமா. கடைசியில அப்பாக்கே காட்டுன்னு எப்ப காட்டுச்சு? நாங்க அந்த வீட்டுக்கு வெளியாகும் போது எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாஸ்டர் பெட்ரூம் கண்ணாடியில இருந்து கீழே பாட்ச பார்க்கலாம். ஸோ அந்த உருவத்தை எல்லாருமே பார்த்தோம், மை ஃப்ரெண்ட்ஸ், அப்பா எல்லாருமே. அப்பதான் அப்பா நம்ப ஆரம்பிச்சாரு. ஓகே, இதெல்லாம் தாண்டி அடிச்சு பிடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அங்க என்ன நடந்துச்சு? அங்கதான்க்கா பெரிய ப்ராப்ளமே ஆரம்பிச்சிச்சு. இதை விட இன்னும் பெரிய ப்ராப்ளமா? ஆமாக்கா. கரண்ட் ஹவுஸ் நாங்க ரெண்டுக்கு இருந்ததுல இருந்து இந்த புது வீட்டுக்கு நாங்க மாறுறது ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது இது ஒரு 2.5 story ஹவுஸ். ஓகேங்களா? மேலே அந்த ஹாஃப் ஒரு ஆட்டிக் மாதிரி நம்ம ஜாமா வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பழகில கட்டியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கும் அந்த டைம் அவசரமா வீடு தெரினால நாங்களும் அந்த பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ அப்பேரண்ட்லி இந்த வீட்டோட ஓனர் இஸ் அ பத்தர். கிளைங்ல ஒரு பத்தரை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல அவர் இறந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க உள்ள நெய்பர்ஸ்லாம் பேச மாட்டாங்க, வெரி குவாய்ட் டைப். அந்த நெய்பர்ஹுட் வெரி குவாய்டா இருக்கும். ஸோ இந்த டைம் நானு, அப்பா, அம்மா, தங்கச்சி 4 பேர் தான். என் அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க அப்பா படிச்சுக்கிட்டு. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்க போனப்ப அப்பாவோட வேலை அக்கா பூந்து ஒரு 1 week டைம்ல போட வேலை போச்சு. சடனா நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபைனான்சியலி வெரி டவுன். இங்க போகும்போது ரொம்ப டவுன். ஸோ இந்த டைம் தான் ஐ ஹேட் டு ஸ்டாப் கண்டினியூங் மை ஸ்டடீஸ். ஐ ஹேட் டு கோ அண்ட் தென் ஒர்க். ஸோ as usual நான் ரொம்ப லேட் நைட்ல வேலை செய்வேன்னா அந்த வீடுக்கா நீங்க ஒரு தூரத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா அது, ஐயோ வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நடந்து போகும்போது. பிகாஸ் நான் நடந்து போயிட்டு தான் வேலைக்கு வருவேன். ஸோ அப்ப அந்த பத்தர் பத்தி எனக்கு தெரியாது. ஸோ விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நான் சொன்னல இட்ஸ் 2.5 story யூனிட் அப்படின்னு. அந்த ஹாஃப் என் ரூமுக்கு வெளியே தான் அந்த படி, அந்த கண்டினியூஷன் படி ஏறும். ஸோ அதுல யாரோ ஒரு ஹெவி சைஸ் நடந்து போனா அந்த வுட் ஸ்கிரீச் பண்ணும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. பிகாஸ் நான் நினைச்சேன்னா மேபி அப்பாவா இருக்கலாம். பட் என்னன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஹாஃப் ஸ்டாரி மேமாங் லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, காத்தோட்டமே இருக்காது. பட் லிட்ரலி அந்த இடத்துல நடக்கிறது ஒரு ஸ்விங் நாக்காளி மாதிரி போனா அந்த சவுண்ட்லாம் கேட்கும்ல, இதெல்லாம் ஒரு 2:30 3 o'clock டைமுக்கு அப்புறம் தான் நடக்கும் விடிய காலையில. ஒரு நாளுக்கா வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே காலு தான்க்கா எடுத்து வச்சேன். ஐ சா ஒரு எல்டர்லி மேன், ஒரு வயசான தாத்தா. அவர் அந்த கூன் வளைஞ்சா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கூன் வளைஞ்ச ஒரு மனுஷன். இஸ் லைக் 80 degrees 90 degrees வளைஞ்சிட்டாரு. அப்படி அந்த படியில மெதுவா அந்த குழந்தைங்க முட்டி போட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குரங்கு மாதிரி நடந்து அந்த படியில ஏறுறாரு. கத்துன்னு கத்திக்கா அம்மாவை எழுப்பி அப்பாவை எழுப்பி ஐ டோல்ட் them இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த வீட்டுல ஏதோ இன்னி இருக்கு, இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் லேட்டா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் இப்பயே சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அந்த தாத்தா நடந்து போறாரு அப்படின்னு. நான் ஓடுனேன்லக்கா, அவர் என்ன பார்க்க கூட இல்ல. இஸ் கண்டினியூங் அவரோட வே மேல போறாரு. ஓகே, தெரிஞ்சிச்சு என்னமோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்கு, ஏதோ ஒன்று ஃபாலோ அப் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ எங்க வீட்டுல ஒரு காடி தான் இருக்கும். அந்த காடி எங்க பாட்ஸ்ல பார்க் பண்ணிருப்போம். உள்ளுக்கு நைட்லாம் அந்த காடிக்குள்ள யாரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஸ்லைடிங் கிளாஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டேன்னா ஓகே, அங்கேருந்து ஆரம்பிச்சு காடிக்குள்ள உட்கார்றத பாக்குற அதே அந்த வயசான தாத்தா தான். அவர் எப்படி இருக்கும், அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே அழுகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாரு. அவர் ஃபேஸ் நான் லைஃபா பார்த்தேன். அந்த ஒரு சைட் மூஞ்சி அப்படியே அழுகி போடி, அந்த முடிலாம் ஒரு மாதிரி அப்படி சிக்கு பிடிச்சி அந்த மாதிரிலாம் இருப்பாரு. அவரும் நீங்களும் டைரக்டா ஐ கான்டாக்ட் இருந்திருக்கா? இல்ல அவர் கண்ணும் நோக்கியா பார்த்தது இல்ல. நான் அவர் ஃபேஸ பாத்திருக்கேன். அவர் மச்சான் அவர் ஒரு காமனான ஒரு ஆள் அந்த வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. உங்களை கண்டுக்கவே இல்ல? அவரு கண்டுக்கவே இல்ல. ஆனா நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்.
என்னடா இது அப்படின்னு. ஏன்னா பாத்துக்கிட்டே இருக்கேன்க்கா, லைக் ஒரு வாரத்துல ஒரு 2 தடவை அந்த மாதிரி பார்த்தேன். அந்த வீட்டுல நாங்க ஒரு 8 மாசம் தான் இருக்கோம். அவரை நான் எப்படி நாள் பார்த்தேன், அவர் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு பயம், ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு. ட்ராமா ஆயிட்டேன்க்கா. அன்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போறதுன்னு என்ன, கோயிலுக்குலாம் அவ்வளோ போக மாட்டேன்க்கா. அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது, கோயிலுக்குலாம் ரொம்ப போக ஆரம்பிப்பேன், பயப்படுவேன். ஸோ ஒரு நாள்க்கா, திஸ் இஸ் வெரி நைஸ் டைம், எங்க வீட்டு முன்னுக்கு படம் வந்துலான்ட்டு இருங்க. அந்த கதைக்கு பாட்டுக்கு பிறகு போவோம், கொஞ்ச நேரம் இருங்க. கண்டிப்பா.